ஓகே, கடைசியா குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கதைக்கிறத விளங்குதா? குட் ஈவினிங் சார். ஓ, கடைசியா நாங்க நேற்று என்ன லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? சுற்றளவுல கடைசியா ஓ ஹெனிகா டுமாரோ கிளாஸ் வந்து இதே இப்போ இன்றைக்கு என்ன டைம் நடந்துச்சோ அதே டைம் தான் நடக்கும். கிரேட் 9க்கு டுமாரோ இதே டைம் 7 மணிக்கு தான் நடக்கும். ஓகே, கடைசியா சுற்றளவுல என்ன பார்த்தாங்க? வட்டத்தின் சுற்றளவு பார்த்தாங்களா இல்லையா? பார்த்தோம் சார். ஓகே, அப்ப நாங்க வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் வந்து தலையை போட்டுக்கொள்ளுங்க. ஆரி சிறையில் சுற்றளவு. ஆரை சிறையின் சுற்றளவு. ஆரை சிறையின் சுற்றளவு. ஆரை சிறையின் சுற்றளவு. ஆரை சிறையின் சுற்றளவு. அக்ஷயன் சொல்லுங்க, ஆரை சிறைண்டா என்ன? அக்ஷயன் ஆரை சிறைண்டா என்ன? திவ்யா சொல்லுங்க, ஆரை சிறைண்டா என்ன? சும்மா சொல்லுங்க, சரியோ புள்ளியோ பரவாயில்ல. நான் அது உங்களுக்கு சரி இது சரி உங்களுக்கு 10 மார்க்ஸ், இது புள்ளிய உங்களுக்கு 5 மார்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன். ஆரை சிறைண்டா என்ன? சும்மா தெரிஞ்சதா சொல்லுங்க. தெரியாதா? அரைவட்டத்தின் சுற்றளவு இல்ல பிள்ளை. தவறு இரண்டு ஆரைகளால் ஆக்கப்பட்ட வட்டத்தின் ஆரை. விலங்கையில இரண்டு ஆரைகளால் ஆக்கப்பட்ட வட்டத்தின் பகுதி. ஒரு ஆள் ஒரு வட்டத்தின் அரைப்பகுதியின் சுற்றளவு இல்லை. இரண்டு ஆரைகளால் ஆக்கப்பட்ட பகுதி. இரண்டு ஆரைகளால் ஆக்கப்பட்ட பகுதி இரண்டு ஆரைகளாலும் ஆக்கப்பட்ட பகுதி மிச்சம் என்ன? இரண்டு ஆரைகளால் ஆக்கப்பட்டா சரியா? வட்டமா இரண்டு இருக்குமா? ஆரைகளினாலும் வில்லினாலும் ஆக்கப்பட்ட பகுதி. இரண்டு ஆரைகளாலும் வில்லினாலும் ஆக்கப்பட்ட பகுதி. அப்ப இரண்டு ஆரைகளாலும் அதாவது இப்ப ஒரு வட்டம் இருக்கு, இப்படி ஒரு வட்டம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு ஆரைனா என்ன? மையத்தில இருந்து இங்க ஒரு கோடு, மையத்தில இருந்து இரண்டு ஆரைகளாலும் அந்த வட்டத்தின் வில்லாலும் ஆக்கப்படுற பகுதி தான் உங்களுக்கு என்னவா இருக்கு? ஆரை சிறையா இருக்கு. ரைட், எழுதிக் கொள்ளுங்க. இரண்டு ஆரைகளாலும் இரண்டு ஆரைகளாலும் இரண்டு ஆரைகளாலும் இரண்டு ஆரைகளாலும் ஒரு வட்டத்தின் வில்லினாலும் ஒரு வட்டத்தின் வில்லினாலும் இரண்டு ஆரைகளாலும் ஒரு வட்டத்தின் வில்லினாலும் இரண்டு ஆரைகளாலும் ஒரு வட்டத்தின் வில்லினாலும் இரண்டு ஆரைகளாலும் ஒரு வட்டத்தின் வில்லினாலும் அமைக்கப்படும் உருவம் அவ்வட்டத்தின் ஆரை சிறையாகும். அமைக்கப்படும் உருவம் அவ்வட்டத்தின் ஆரை சிறையாகும்.
ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரைச்சுரை இருக்குதான், இந்த ஆரைச்சுரைன்ற நாங்க கோணத்தை வந்து அதாவது கோணம் தந்தா அந்த ஆரைச்சுரைன்னு வில்லின்ற நீளத்தை ஃபர்ஸ்ட் காணும். சுற்றளவு, இந்த ஆரைச்சுரைன்ற சுற்றளவை காண்றதுக்கு முதல்ல இந்த ஆரைச்சுரைன்ற இந்த வில் அமைக்கிற வில் இருக்குதானே, அந்த வில் வந்து எவ்வளவு அமைக்குது, எவ்வளவு நீளம், அந்த வில்லின் நீளம் எவ்வளவு காணும் ஃபர்ஸ்ட். ரைட், அப்ப எழுதி கொள்ளுங்க, ஆரைச்சுரையின் வில்லின் நீளத்தை காணும். ஆரைச்சுரையின் வில்லின் நீளத்தை காணும். ஆரைச்சுரையின் வில்லின் நீளத்தை காணும். ஆரைச்சுரையின் வில்லின் நீளத்தை காணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு வட்டமா இருக்கும். இந்த வட்டம் கோழி வட்டமா இருக்கும். நீங்க வட்டாரி அளவு கவராயத்தாலும் சரி கொடுங்க வட்டம். இப்பயும் 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு பிள்ளை மாதிரி சோடா மூடி என்னது கோயினை வச்சு குறிட்டு இருக்கு, வட்டாரி வச்சு இருக்கு. வட்டாரி கையில இருக்கணும் கட்டாயம் உங்களுக்கு. கவராயம் கம்பாஸ்ல எல்லாம் இருக்கணும். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதான் நீங்களோட வட்டத்தின் மையம். ரைட், அப்ப இப்ப நாங்க 2 ஆரைகள் வந்தா வட்டத்தின் மையத்தையும் அந்த வில்லையும் இணைக்கிற கோடு தான், வட்டத்தின் மையத்தையும் அதன் பரிதியிலையும் இணைக்கிற கோடு தான் என்னவா இருக்கும், ஆரையா இருக்கு. விட்டம் வேண்டாம் என்ன சொல்லுங்க அப்ப. 2 நான் 2 சேர்ந்தால் விட்டம் 2 நான் 6 சேர்ந்தா 2 ஆரை சேர்ந்தா விட்டம், அது சரி. ஓகே, வேற முறையில சொல்றேன், நான் எப்படி சொல்லுவீங்க நீங்க, வட்டத்தின் பெரிய நான் விட்டம், அது அடுத்த கதை. வட்டத்தின் பெரிய நான் வந்து விட்டம், அல்லாட்டி 2 ஆரைகள் நீளம் வந்து விட்டம். என்னோட எப்படி சொல்லலாம் விட்டம்டா. இப்ப நான் சொல்றேன்டா ஆரைன்னு எப்படி சொல்றேன்டா, வட்டத்தின் மையத்தில இருந்து வட்டத்தின் பரிதிக்கு வரைகிற கோடு ஆரை. அவ விட்டம்டா எப்படி சொல்லலாம், வட்டத்துக்கு குறுக்க நேராக செல்லும் கோடு. வட்டத்துக்கு குறுக்காகவா, வட்டத்தின் மையத்தினூடாக சொல்லுங்க. வட்டத்தின் மையத்தினூடாக செல்லும் கோடு. வட்டத்தின் மையத்தினூடாக பரிதிகள் வந்து பரிதிகளை இணைக்கிற கோடு வந்து என்ன இருக்கு, விட்டம். விட்டமா இருக்கு. ஓகே, இங்கிலீஷ் மீடியக்காரரும் இருக்கீங்களா மிதுஷன்? சோ இப்ப வட்டத்தின் மையத்தில இருந்து பரிதிக்குள்ளாக அமைக்கிற கோடு வந்து என்னவா இருக்கு, விட்டமா இருக்கு. ஓகே, மிதுஷன் எழுதி கொள்ளுங்க. ஓகே, அதாவது வந்து செக்டர் ஆஃப் த சர்க்கிள், செக்டர் ஆஃப் த சர்க்கிள், செக்டர் ஆஃப் அ சர்க்கிள். ரைட், அதாவது வந்து என்னது, ஆரைச்சுரை, வட்டத்தின் ஆரைச்சுரை. அதுக்கு பிறகு நான் சொன்ன தலையங்கம் வந்து என்னது, வட்டத்தின் ஆரைச்சுரை அமைக்கிற அந்த வில்லின் நீளத்தை காணணும் தான் தலையங்கம் சொன்னாங்க. அதுக்கு எழுதி கொடுங்க, ஃபைண்டிங் த ஆர்க் லென்த் ஆஃப் a sector of a circle. finding the arc length of a sector of a circle. ரைட், இப்ப பாருங்க, இப்ப இதுல இருந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஓன்ற மையத்தையும் இங்க நாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓன்றது சென்டர் எங்களுக்கு, அப்ப ஓன்ற மையத்திலையும் இங்க வந்து இது வந்து ரேடியஸ் எங்களோட ஆரை, சரியா, ஆர் என்ற ஆரை. அதோட வந்து நான் சொல்றேன் என்னது, வந்து செக்டர் வந்து என்னன்னு சொன்னான் 2, அதாவது 2 ரேடியஸ், 2 ஆரையும் அதோட வட்டத்தின் வில்லும். ரைட், வட்டத்தின் வில்லும் வட்டத்தின் செக்டரும் வந்து எங்களுக்கு என்ன செய்யுது, அதாவது வந்து 2 வந்து கனெக்ட் ஆகிற இடம் தான் எங்களுக்கு இந்த இது வேணும். அப்ப இதுக்கிடையில வந்து ஒரு கோணம் தீட்டா இருந்துச்சுடா. ரைட், இந்த ஆங்கிள் வந்து 2 ஆரை இருக்குதானே, இந்த ஆரை 2 ரேடியஸுக்கும் இடையில இருக்கிற கோணம் வந்து தீட்டாவா இருந்துச்சுடா. இப்ப நாம இந்த நீளத்தை காணலாம். ரைட், இப்ப இந்த நீளம் வந்து இங்க இருந்து இங்க இருக்கிற இந்த நீளம், ரைட், இங்க இருந்து இங்க இருக்கிற இந்த நீளத்தை நாங்க லென்த் வந்து x ன்னு போட்டோம்டா,
எக்ஸ் வந்து எப்படி இருக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எங்களுக்கு வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன சமன்பாடு சொன்னாங்க? 2 pi r. 2 pi r. அதாவது வந்து சர்க்கிளின் பெரிமீட்டர். சோ சர்க்கிளின் பெரிமீட்டர் வந்து எங்களுக்கு தெரியும் 2 pi r. சோ சர்க்கிளின் பெரிமீட்டர் 2 pi r. நான் இன்னொரு இதொன்னு சொன்னான் லாஸ்ட் கிளாஸ்ல ஒன்று சொன்னான், என்னது 2 pi r இன்டு ஒன்று போடணும்னு சொன்னான். முன்னுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல என்ன சொன்னான்? 2 pi r தான் 2 pi r தான் வரும். ஆனா இதுக்கு நாங்க என்ன போடணும்? 360 360 மேல் தீட்டா போடணும்னு சொன்னான். அதாவது 360 மேல் தீட்டா போடணும்னு சொன்னான். இங்க இந்த 2 pi r முழு வட்டத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த தீட்டா எவ்வளவு கோணம் வட்டத்தை ஒரு சர்க்கிள ஒரு சென்டரை வச்சுக்கொண்டு ஒரு சர்க்கிள ஃபுல்லா வரையல, அதோட கோணம் எவ்வளவா இருக்கும்? 360 பாகை. அப்ப 360 பாகை தான் 360 டிகிரி தான் இங்க வரும். வரைக்குள்ள தான் உங்களுக்கு என்ன வருது? ஒரு ஃபுல் சர்க்கிள்ல ஒரு ஃபுல் வட்டத்தின் முழு வட்டத்தின் கோணம் வந்து 360 பாகை. ஆக 360 360 ஒன்று வந்துரும். 360 ஒன்று வந்துரும். அந்த ஒன்றால தான் நீங்க 2 pi r கரெக்டா போறனாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொன்னால் வட்டத்தின் சுற்றளவு அதாவது சர்க்கிளின் பெரிமீட்டர் உங்கள்ட்ட கேள்வி கேட்டா டைரக்டா நீங்க போட வேண்டியது, உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டியது 360 மேல் தீட்டா இன்டு 2 pi r. ரைட்? 360 மேல் தீட்டா இன்டு 2 pi r. ரைட்? ஒரு வட்டத்தின் பெரிமீட்டர் அதாவது வட்டத்தின் சுற்றளவுன்னு சொன்னா நாங்க போட வேண்டியது 360 மேல் தீட்டா இன்டு 2 pi r. ரைட்? இப்ப பாப்போம், இங்க 2 இருக்கு, இங்க 360 இருக்கு. என்ன செய்யலாம்? மேலே 2 இருக்கு, கீழே 360 இருக்கு. என்ன செய்யுது? 2 360 இருக்கு, பிரிக்குது, டிவைட் பண்ணிட்டு இருக்கு. ரைட்? அப்ப பிரிச்சோம்னா என்ன? 2 ஆல 360 சுருக்கினா எவ்வளவு? 180. 180. ஈரோண்டு குட். ஈரோண்டு 2 180. ஆக என்ன வர போகுது? தீட்டாவின் கீழ் 180 தர theta over 180 into pi r. Right? இதான் வந்து எங்களுக்கு the arc length of a sector of circle. Arc length of a sector of circle. அதாவது வந்து வட்டத்தின் RH ரேஞ்ச் ஒரு RH ரே இருக்குன்னா அதுന്റെ வில்லிന്റെ நீளம். RH ரேஞ்ச் வில்லிന്റെ நீளம். இந்த நீளம் இங்க இருந்து இங்க மட்டும் இருக்கிற இந்த வில்லிന്റെ நீளம் தான் நாங்க காண போறோம். காணைக்குள்ள நீங்க இத மாதிரி சுருக்கி போடணும்னு அவசியம் இல்ல. நீங்க இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கொண்டாலும் சரி. அப்ப எங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டியது என்னது? இப்ப இந்த வில்லிന്റെ நீளம் வந்து வில்லின் நீளம் வந்து எவ்வளவு இருக்கும்? 360 மேல் தீட்டா இன்டு 2 pi r. இந்த போட்டு இத பாக்ஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. சரி சார். ரைட்? நான் தமிழ் மீடியக்காரருக்கு சொல்றது, தயவு செய்து இங்கிலீஷ் மீடியக்காரருக்கு, நான் இங்கிலீஷ் மீடியம் ஒரு ஆள் இருக்கிறதால நான் அவருக்கு இங்கிலீஷ் மீடியத்துல சொல்ல வேண்டி இருக்கு. சோ அதனால நான் சொல்ல வர்றேன் என்னடா, இங்கிலீஷ்ல நான் போடுற வேர்ட்ஸ்கள் இருக்குதான், இந்த டேர்ம் வேர்ட்ஸ்கள், அதுகளை நீங்க குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்க தமிழ் மீடியத்துல இப்ப படிக்க போறீங்க. ரைட்? இப்ப நீங்க தமிழ் மீடியத்துல படிச்சு ஏ லெவலும் நீங்க தமிழ் மீடியத்துல படிச்சு முடிப்பீங்க. தமிழ் மீடியத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஏ லெவல்ல வந்து மேத்ஸ் படிச்சு நல்ல நல்ல ஜிபிஏ எடுத்து, அதாவது நல்ல மார்க்ஸ் எடுத்து 3A எடுத்தோ 2AB எடுத்தோ இன்னும் எடுத்து நீங்க கேம்பஸுக்கு போக போறீங்க. இப்ப இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஜினியரிங் செலக்ட் ஆகிட்டு நீங்க இன்ஜினியருக்கு கேம்பஸுக்கு போறீங்கடா, அங்க ஃபுல்லா என்னவா இருக்கும்? இங்கிலீஷ் மீடியமா தான் இருக்கும். இல்லாட்டி நீங்க இன்ஜினியரிங் இருக்க, நீங்க பயோவுக்கு போனாலும் சரி, இல்லாட்டி பெரிய பெரிய முக்கியமான கோர்ஸ்களுக்கு போனாலும் சரி, அதாவது ஆர்ட்ஸ்ல இருக்கிற தமிழ் சம்பந்தமான பாடங்களை தவிர சில பாடங்களை தவிர மிச்சம் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கும். அப்ப நீங்க சடனா இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி தமிழ் மீடியத்துல இருந்து போய் அங்க இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கல, உங்களுக்கு இந்த டேர்ம் வேர்ட்ஸ்கள் வந்து ஃபர்ஸ்ட் 2 செமஸ்டர்ல வந்து கஷ்டமா இருக்கும். ரைட்? இப்ப நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிப்பாங்க யூனிவர்சிட்டியில நான் லெக்சர் பண்றதால எனக்கு தெரியும் தானே, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் வந்து கஷ்டமா இருக்கிறது
மெசேஜ் எங்களோட தமிழ்காராக்களுக்கு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த டேர்ம் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. சோ அதனால நாங்க என்ன செய்யணும், இப்பவே வந்து நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, இந்த வேர்ட்ஸ்களை வந்து இங்கிலீஷ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் எங்க சைட்ல எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப எழுதி வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும், ஆக்குல இருந்துண்டா ஆயிரத்துல இருந்து நீளம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ரைட்? ஓகே சார். முதலாவது கேள்வி எழுதுங்க. அரைவட்டத்தின் வில்லின் நீளத்தை காண்க. ஆருடைய அரைவட்டத்தின் வில்லின் நீளத்தை காண்க. Find the arc length of a semicircle. Sir, please repeat. Find the தமிழ் இங்கிலீஷ் யாருக்கு பண்ண சொல்றீங்க? தமிழ். அரைவட்டத்தின், அது தமிழ்ல சொல்லுண்டாப்பா சார், திருப்பி சொல்லுங்கன்னு சொன்னா நான் தமிழ்ல சொல்லுவேன். நீங்க ப்ளீஸ் ரிப்பீட், நான் இப்ப நான் இங்கிலீஷ் மீடியக்காரரோ ரிப்பீட் பண்ண சொல்லி கேட்கறாங்கன்னு நினைப்பேன். ரைட்? அரைவட்ட ஆரையுடைய அரைவட்டத்தின் வில்லின் நீளத்தை காண்க. ஆரையுடைய அரைவட்டத்தின் வில்லின் நீளத்தை காண்க. இங்க பாருங்க, அரைவட்டம் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஹாஃப் சர்க்கிள், செமி சர்க்கிள். அப்ப செமி சர்க்கிள் எப்படி இருக்கும்? இங்க மையம் இருக்கும், அரைவட்டம் இப்படி ஒரு இப்படி இருக்கு. உங்களோட கொம்பாசுக்குள்ள, அதாவது வந்து உங்களோட கொம்பாசுக்குள்ள இருக்கிற பாகமானி தான் கம்பாசுன்னு சொல்லுவோம். ரைட்டா? சரி. அதாவது வந்து உங்களோட மேக்ஸ் என்ன சொல்லுவோம், அது வேற இல்லாட்டி, அதாவது மேக்ஸ் திங்ஸ் எல்லாம் இருக்கிற பாக்ஸுக்கு இருக்கிற பாகமானி மாதிரி இருக்கும் அரைவட்டம். ரைட்? இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை முட்டையை வெட்டின மாதிரி இருக்கும். அதை பத்தி யோசிக்காதீங்க. அரை வட்டமா நீங்க திருக்கொள்ளுங்க. எனக்கு கையால ஒரு ஒழுங்கா அரை வட்டம் இதுல இருக்கிற வராது. ரைட்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் அரை வந்து ஆர். சொல்லுங்க இப்ப எனக்கு இந்த அரை வட்டத்தின் மையத்தை வச்சுக்கொண்டு இந்த மைய கோணம் எவ்வளவா இருக்கும்? 180. எவ்வளவு? 180. 180 180 டிகிரி. ரைட்? 180 பாகம். இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு ஆர்க் லென்த், அதாவது இங்க இருந்து ஏல இருந்து பி மட்டும்டா இவ்வளவு காணணும். அதாவது வந்து ஆர்க் லென்த் காணணும் இங்க இருந்து இங்க மட்டும். ரைட்? இங்க இருந்து இங்க மட்டும். அப்ப எங்களுக்கு ஆர்க் லென்த்துக்குரிய ஈக்குவேஷன் தெரியும். அதாவது வந்து வில்லின் நீளம் காணறதுக்கான ஈக்குவேஷன் தெரியும். என்னன்னு தெரியும்? 360 theta into 2 pi r. ஆகவே எங்களுக்கு தெரியும் இங்க தீட்டாவுக்கு எவ்வளவு போடுவோம்? 180 பாகை. 180 பாகையின் கீழ் 360 into 2 pi 22 பை 22 இப்ப போடவே தேவையில்லை. இப்ப நான் சொல்லல, பை பையாவே இருக்கட்டும். அது 22 இப்ப நாங்க போடுறோம் கணக்கு செய்யல போடுவோம். அதாவது வந்து ரேடியஸுக்கு இந்த ரேக்குல நாங்க அதுக்கு பிறகு போவோம். ரைட்? இப்ப பை பையாவே இருக்கட்டும். இப்ப பாருங்க, 180 எத்தனை மடங்கு 360? 2 மடங்கு. அப்ப 180 ஒரு முறை, 360 எத்தனை முறை? 2 முறை. இங்க கீழே 2 இருக்கு, மேல 2 இருக்கு. என்ன செய்யலாம்? மேலே பெருக்கலாமா? பிரிக்கலாம். அதாவது வந்து மேல 2 இருக்கு, கீழே 2 இருக்கு. அப்ப வகுத்தல் அடையாளம் தான் இது. மேலே கீழே என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். ரைட்? கவனையில பிள்ளைகள் விடக்கூடாது. பெருக்கல் பிரித்தல் 6ஆம் ஆண்டு. இப்ப வந்து அதே பிள்ளைகளை விட்டுட்டு இருக்க கூடாது. அப்ப இங்க 2 இங்க 2 வெட்டிடுவோம். இப்ப சொல்லுங்க, என்ன மிச்சம் இருக்கு? எல்லாம் வெட்டினா பிறகு வெட்டி கொத்தினா பிறகு உண்டா? இவரா பையார் இருக்கு. அப்ப என்ன விட பை வெளியே கொள்ளுங்க.
இப்ப நான் காண்றது வடிவா பாத்துக்கொள்ளுங்க. இப்ப காண்றது ஆரை சிறைந்த வில்லின்ற நீளம். வில்லின் நீளம். Right? ஆர்க் லென்த் மட்டும் தான் நம்ம காணிட்டு இருக்கோம். சுற்றளவு காணல. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சுற்றளவு வேற, ஆர்க் லென்த் வேற. ரைட்? அதாவது வில்லின்ற நீளம் வேற, பெரிமீட்டர்ன்றது வேற. நான் இப்ப காண்றது இங்க இருந்து இங்க இருக்க நீளம் மட்டும். ரைட்? ஓகே. அடுத்து எழுதி கொள்ளுங்க. காவட்டத்தில் வில்லின் நீளத்தை காண்க. கால் வட்டத்தில் கால் வட்டம், அதாவது அரை வட்டத்தின் அரைவாசி என்னது? கால் வட்டம். அரை வட்டத்தின் அரைவாசி முழு வட்டமா? டிவிஎஸ். அரை வட்டத்துக்கு அரைவாசி, அரை வட்டத்துக்கு அரைவாசியை வெட்டினா எவ்வளவு? கால் வட்டம். கால் வட்டத்தின் வில்லின் நீளத்தை காண்க. Find the arc length of quarter circle. Find the arc length of quarter circle. ஒழுங்கா நோட்ஸ் காப்பி வச்சுக்கொள்ளணும். பெருக்கி வட்டி கொண்டு இருக்க கூடாது. நீட்டா எழுதணும் நோட்ஸ். அதோட தேவையான இதுகளை வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ரைட்? அப்பதான் எங்களுக்கு பார்க்க சுகமா இருக்கும். பாக்ஸ் அண்ட் நோட்ஸ் கையாளுங்கிறது அடிமட்டத்தால அப்படியே ரெட் பெயினாலேயோ இல்லாட்டி கலரால பாக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ரைட். காவட்டத்தின் கோணம் எவ்வளவா இருக்கும் குவார்டர் சர்க்கிள்ல? 90. இப்படித்தான் இருக்கும் காவட்டம். ரைட்? அதாவது வந்து ஒரு முழுவட்டம் இப்படி இருக்க போகுது. இப்படி ஒரு முழுவட்டம் வர போகுது. ரைட்? பாத்தீங்கன்னா ஒரு முழுவட்டம் வந்து இப்படி இருக்க, இப்படி நான் காவட்டம் இப்படி கீறேன்டா, இது முழுவட்டம் வந்து இப்படி இருக்க போகுது. ரைட்? அப்ப காவட்டத்துல கோணம் எவ்வளவா இருக்கும்? மொத்தம் 360 எவ்வளவா இருக்கும்? 90 டிகிரியா இருக்கும். 90 பாதியா இருக்கும். ரைட்? அப்ப எங்களுக்கு தெரியும். இப்ப கேட்ட வந்து வில்லின் நீளம், ஆர்க் லென்த், இதுல இருந்து இது மட்டும். ரைட்? அப்ப அதுக்கு வந்து நாங்க என்ன போடுவோம்? 360 மேல் 360 மேல் theta தர அரை தர 2 pi r பை ஆர். r சோ தீட்டா மேல எவ்வளவு போடுவீங்க? 90 90 டிகிரி இன்டு 2 பை 2 pi r ஆர். ரைட்? இங்க பாருங்க, 90க்குள்ள 360க்கு 90 எத்தனை முறை வரும்? 4 முறை. அப்படி உங்களுக்கு 90 360 காண கஷ்டம்டா, மேலே ஒரு பூஜ்ஜியத்தையும் கீழே ஒரு பூஜ்ஜியத்தையும் இல்லாம பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. இப்ப என்னது? 9 36. 9 36. அப்ப 9 2 9 9 9 தர 4. 4. 9 தர 1 தர 1 9 9 தர 4 36. ரைட்? இப்ப பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? இங்க 1 2 எத்தனை 4? 2. அப்ப இப்ப என்ன இருக்கு? எல்லாம் பட்டினா மிச்சம் என்ன இருக்கு? அரை தர pi r அதாவது மேல 1 இருக்கு, கீழே 2 இருக்கு, அரை தர pi r half pi r. 2 பேர் எழுதி கொள்ளுங்க. சொல்லிட்டு ஓகே.
கேள்வி எழுதிக்கொள்ளுங்க இந்த படத்தை கேறிட்டு. சரி சார். வில்லின் நீளம் 11 சென்டிமீட்டர் எனில் வில்லின் நீளம் 11 சென்டிமீட்டர் எனில் ஆரைச்சிறை கோணத்தை காண்க. ஆரைச்சிறை கோணம் வந்து இந்த டீட்டா. ரைட், வில்லின் நீளம் 11 சென்டிமீட்டர் எனில் ஆரைச்சிறை கோணத்தை காண்க. The arc length of a sector is 11 centimeter. The arc length of a sector is 11 centimeter. Find the angle at the center of sector. Find the angle at the center of sector. Find the angle at the center of the sector. வில்லின் நீளம் 11 சென்டிமீட்டர் எனில் ஆரைச்சிறையின் கோணத்தை காணும். ரைட், இங்க பாருங்க, நாங்க இப்ப ஆர்க் லென்த் ஆரைச்சிறையின் கோணத்தை காண்றதுக்கு என்ன சமன்பாடு சொன்னாங்க? 360 மேல் தீட்டா தீட்டா தர தர 2πr 2πr. ரைட், இப்ப எங்களுக்கு தீட்டா தான் காணும். இந்த இவ்வளத்தையும் காண வர்ற விட என்ன? எங்களுக்கு இவ்வளத்துக்கு நாங்க பிரதிட்டு, அதாவது இவ்வளத்துக்கு நாங்க எல்லாம் அப்ளை பண்ணி வரைக்கும் எங்களுக்கு விட என்ன வரணும்? இது வில்லின் நீளம் என்ன வரணும்? வில்லின் நீளம் வரணும். வில்லின் நீளம் என்ன எங்களுக்கு தந்திருக்கு? ஆக்லேன் 11 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் ஆக்லேன் எங்களுக்கு தந்திருக்கு. ஆகவே இவ்வளத்தையும் நாங்க சுருக்கி எங்களுக்கு என்ன வரணும்? விட அந்த கோணம். அடிவாங்க போறீங்க. கோணம் இங்க இருக்கு. ரைட், 360 மேல் தீட்டா இன்டு 2πr. இவ்வளவுக்கு நாங்க பிரதியிட்டு எடுத்தா என்ன வரும்? வில்லின் நீளம் தானே வரும். ஓ, அந்த வில்லின் நீளம் என்ன? 11 சென்டிமீட்டர். அதாவது இவ்வளவுக்கு நாங்க பிரதியிட்டோம்னா எங்களுக்கு விட வந்து 11 சென்டிமீட்டர் வரும். ஆன்சர் வந்து எங்களுக்கு 11 சென்டிமீட்டர் வரும். ரைட், இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆர்க் லென்த் தந்திருக்காங்க 11 சென்டிமீட்டர். ஆர்க் லென்த்துக்குரிய ஈக்குவேஷன் தான் எங்களுக்கு என்ன தெரியும்? வில்லின் நீளத்துக்குரிய ஈக்குவேஷன் தான் எனக்கு தெரியும். ஆகவே இவ்வளவுக்கும் பிரதியிடைக்கு எங்களுக்கு விட வந்து என்ன வரும்? 11 சென்டிமீட்டர் வரும். ரைட், இப்ப தீட்டா தானே நாங்க காணணும். மிச்சம் எல்லாத்துக்கும் நாங்க கொண்டு பிரதியிடுவோம். ரைட், அப்ப தீட்டா ஓவர் 360 தீட்டாவின் கீழ் 360 தர 2 தர. இப்பதான் இந்த பை பையன்னு கத்திட்டு இருந்தா யாரு? பையக்கு என்ன போடணும்? இப்ப 22 கீழ் 7. ரைட், பையனுக்கு பதிலா 22 கீழ் 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பையன்றது 22 கீழ் 7. சில இடங்கள்ல 3.14 சொல்லுவாங்க. ரைட், அது இடங்களை பொறுத்து மாறுபடும். அப்ப 22 கீழ் 7 தர 6க்கு பதிலா என்ன? 9 சென்டிமீட்டர். 9 சென்டிமீட்டர். அலகுகள் முக்கியம். ஆகவே 11 சென்டிமீட்டர் விட. இப்ப பாருங்க, செய்யொலிக்கும் அலகு முக்கியமா சார்? ஓ அலகு கட்டாயம். அலகுக்கு ஒரு மார்க்ஸ் வரும். அப்படியா? அலகுகளை பார்த்து அலகு இல்லாட்டி அதுக்கு ஒரு மார்க் கழிப்பாங்க. ரைட், அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் போட்டு கடைசியில 1 சென்டிமீட்டர் அளவு போறோம் இல்லை, நீங்க பிரதிட்டு கொண்டு போயிருக்கீங்களே அளவு போட்டு கொண்டு போங்க. ரைட், இப்ப பாருங்க 9 1 9 9 எத்தனை? 360 4 36. அங்க ஒரு சைபர் இருக்க எத்தனை? 40. அவனை என்ன பிள்ளை விடக்கூடாது. அப்ப 9 9 தர 1 9 9 தர 40 9 4 36 9 தர 4 36. அங்களோட பின்னுக்கு ஒரு சைபர் இருக்கு. ஆகவே 40. 9 தர 1 9 9 தர 40 360. ரைட், இப்ப சொல்லுங்க, இங்க நாங்க 2ஆல வகுத்தோம்டா 22 2ஆல வகுத்தா எத்தனை? 12. 40 2ஆல வகுத்தா எத்தனை? 20. மேலே இருக்கிறது தான் வெட்டலாம். பக்கத்துல இருக்கிறத வெட்டி கொடுக்குறது. பக்கத்துல இருக்கிறது பெருக்குப்படும். மேலே இருக்கிறது வகுப்படும். பிரிப்படும். ரைட், இப்ப 2ஆல பிரிப்போம். அவசரம் இல்ல. இப்ப பாருங்க,
சமனுக்கு அங்கால ஈக்குவேஷனுக்கு அந்த சைடு ஒரு நம்பர் இருக்கு, ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு ஒரு நம்பர் இருக்குண்டா நாம என்ன செய்யலாம்? ஒரே நம்பர் இருந்தா என்ன செய்யலாம்? விடலாம். பிரிக்கலாம். பிரிக்கலாம். அதாவது என்ன செய்யலாம்? இங்க பாரு, சமனுக்கு சரி இல்லாட்டி அப்படி அப்படின்றதை விடுவோமே, நான் டைரக்டா வெட்டலாம்னு சொல்ல வந்தேன். நான் அப்படி உங்களுக்கு விளங்க இல்லைன்னா நான் சொல்றதுக்கு இல்ல. இந்த 2ஓட 11 என்ன செஞ்சுட்டு இருக்கு? பெருக்கப்படுது. சமனுக்கு அந்த பக்கம் பெருக்கப்படுறது, சமனுக்கு இங்க வந்து என்ன செய்யும்? பிரிப்படும். பிரிபடும். ஆகவே இந்த 11 இங்க வந்து என்ன செய்யும்? பிரிக்கப்படும். பகுபடும். டிவைட் ஆகும். ரைட். அதை விட நான் இப்ப 2 நாளுக்காக 2ஐயும் பட்டி விடுவோம். ஏன் சொல்லிய இங்க ஈரோண்டு 2, இங்க எத்தனை? 10. 10 இப்ப இங்க கீழே இருக்கா மேல இருக்கா? கீழே. அப்ப இந்த பக்கம் சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் 10 என்ன செஞ்சிட்டு இருக்கு? பிரிபட்டு. கீழே இருக்கா என்ன அர்த்தம்? பிரிபட்டு கொண்டிருக்கு. சமனுக்கு அங்கால வந்து என்ன செய்யும்? பெருக்கப்படும். அதாவது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சமனுக்கு இங்கால கூட்டுப்படுறது, சமனுக்கு இங்கால வந்தா கழிபடும், சமனுக்கு இங்கால கழிபடுறது, சமனுக்கு அங்கால வந்தா கூட்டுப்படும், சமனுக்கு இங்கால பெருக்கப்படுறது, சமனுக்கு இங்கால வந்தா வகுபடும், சமனுக்கு இங்கால வகுபடுறது, சமனுக்கு இங்கால வந்தா என்ன செய்யும்? பெருக்கப்படும். சரி, அப்ப இங்க 10 வந்து என்ன செய்யுது? கீழே இருக்குது. அப்ப கீழே இருக்கிறது என்ன செய்யுது? பிரிபட்டு இருக்கு. சமனுக்கு அங்கால வந்து என்ன செய்யும்? பெருக்கப்படும். ரைட். அப்ப அடுத்தது மாதிரி 11 மேல என்ன செஞ்சிட்டு இருந்தது? பெருக்கிட்டு இருந்தது. சமனுக்கு அங்கால வந்து என்ன செய்யும்? வகுபடும். ரைட். 7 கீழே வகுபட்டு இருக்கு. சமனுக்கு அங்கால வந்து என்ன செய்யும்? பெருக்கப்படும். ரைட். இப்ப எல்லாமே சொல்லியாச்சு. அப்ப தீட்டா இந்த பக்கம் இருக்கட்டும். அவர் தீட்டா தானே காணணும். தீட்டா அந்த பக்கம் இருக்கட்டும். ரைட். இப்ப ஒவ்வொன்றா சொல்லுங்க. இங்க இருக்குது 11. சரி, இங்க சென்டிமீட்டர் இருக்கு, இங்க சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப சென்டிமீட்டர் என்ன மட்டும் என்ன செஞ்சிடும்? ஒன்றுமில்லா போயிடும். ரைட். ஏன்னா உங்களுக்கு தீட்டால வரப்போகுது. அப்ப சென்டிமீட்டர் ஒன்றுமில்லா போயிடும். அப்ப இங்க ஒன்றுமில்லா போயிடும். ரைட். இப்ப தீட்டா ரைட். இங்க இருக்கிற ஒரு 11 இருக்கிறார், அவர் பாட்டுக்கு இருக்கட்டும். அப்ப 11 இங்க இருக்கட்டும். ரைட். 11 வந்து இங்க அவர் பாட்டுக்கு இருக்கிறார். இங்க இருக்கிற 11 அங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னாங்க? பிரிக்கப்படும். இங்க பிரிக்கிற 7 அங்க போய் என்ன செய்யணும்னு சொன்னாங்க? பெருக்கப்படும். இங்க வகுக்கப்படுற 10 அங்க போய் என்ன செய்யணும்னு சொன்னாங்க? பெருக்கப்படும். 11 என்ன செய்யுது? பிரிக்கப்படுது. ஆக 11 பிரிச்சா எத்தனை? 1. இப்ப 7 தர 10 எத்தனை? 70. 7 தர 10 இவ்வளவு யோசிக்க கூடாது. 7 10 10 10க்கு ஒரு பூஜ்ஜியம் இருக்கு. பூஜ்ஜியத்தை ஆட் பண்ணி விடுறது. 7 தர 100 700. இங்க 2 பின்னுக்கு 700 வரும். அதாவது பின்னுக்கு 2 பூஜ்ஜியம் இருக்குன்னா அந்த பூஜ்ஜியத்தை ஆட் பண்றது. 7 தர 1000 7,000. அது மாதிரி வகுக்கைகளே நாங்க என்ன செய்யலாம்? பூஜ்ஜியம் வருதுண்டா இப்ப 7 கீழ் 10 இங்க 10க்கு ஒரு சைபர் தானே பூஜ்ஜியம். அப்ப இங்க இருக்க தசம் முன்னுக்கு போகும். 0.7 ரைட். 7 கீழ் 100 இங்க அதாவது எல்லா நம்பருக்கும் எல்லா இலக்கங்களுக்கும் தசம் வந்து பின்னுக்கு இருக்கு. அது மறைமுகமா இருக்கு. அதை வந்து நாங்க எழுதி கொள்றோம். ரைட். அப்ப இப்ப 7 கீழ் 100 100க்கு எத்தனை பூஜ்ஜியம்? 2. அப்ப இந்த 2 பூஜ்ஜியம் வகுப்பட்டு இருக்கிறது என்ன செய்யுது? இங்க இருக்க தசம் 2 தானே முன்னுக்கு போகும். ஆகவே 0.02. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக சொல்றோம். ரைட். இதெல்லாம் 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு இருக்கிற விவரங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக சொல்றது. நீங்க ஏன் தெரியாம இருந்தீங்கன்னா ரைட். அப்ப விட வந்தவங்களுக்கு 70 பார்த்து எழுதி கொள்ளுங்க. சரி. நாங்க எழுதுறோம் சார். விளங்கல? எழுதுறோம் சார். ஓ, அழியா தலைங்க போடுங்க. ஆரியத்தினை சுற்றளவைக்கான finding a perimeter of a sector of a circle. ஆரியத்துறையின் சுற்றளவை காண.
சில பேருக்கு வந்து நான் கதைக்கிற தமிழ் வந்து சில நேரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள இயலாம இருக்கும், ரைட்? முடியாம இருக்கும். சில சில வேர்ட்ஸ்கள் வந்து வேர்ட் வந்து சிலது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள இயலாம இருக்கும். எனக்கு தெரியும் ஒவ்வொரு ஒரு ஏரியாலையும் வந்து ஒவ்வொரு ஒரு ஸ்லாங் இருக்கும். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள இயலாட்டி என்னோட கேளுங்க, நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லி தருவேன். நாங்க என்ன சொல்றது, அந்த படத்துல யாரு இவர் வருவாரு, என்னது ஜப்பானில் இருந்து அமெரிக்காவில் இருந்து ஒரு யார் அவர் பேரும் ஞாபகம் இல்லை, வருவாரு. அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லாங்க மாத்தி நான் சொல்லுவேன், ரைட்? இப்போ உங்களுக்கு இப்போ விலங்கு இல்லைன்னா அதுக்குரிய அதுக்கு அந்த வேர்ட் வந்து விலங்கு இல்லைன்னா நீங்க அதை சொல்லுங்க எனக்கு, நான் வந்து உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்ட் எப்படி விலங்கு உங்களுக்கு விலங்கணும்னு எனக்கு தெரியும், ரைட்? யூனிவர்சிட்டியில இப்ப 8 வருஷமா குப்பை ஓட்டிட்டு இருக்கேன், யூனிவர்சிட்டியில இருக்கேன்னா எனக்கு தெரியும் தானே, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மக்கள் வந்திருப்பாங்க தானே. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் உங்க ஸ்லாங்ஸ். ஸோ அதனால நான் சொல்ற வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேர்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுற்றளவு காணும். முதல் கண்டது வில்லின்ற நீளம், இப்ப காண போறது ரைட். ஓகே, இப்போ வந்து காண போறது சுற்றளவு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் சர்க்கிள் எடுப்போம், ரைட்? ரைட். சுற்றளவு பெரிமீட்டர் என்ன செய்யணும், சுற்றளவு என்ன செய்யணும், என்ன செஞ்சு கூட்டணும், சுத்தவரை கூட்டுறது, சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே கூட்டுறது. ரைட். இப்ப பாருங்க இதுக்குரிய சுற்றளவு எப்படி வரும், முதல்ல இந்த வில்லின நீளத்தை காணும், ரைட்? வில்லின நீளம் என்ன, நாங்க சமன்பாடு தெரியும், 360 மேல் தீட்டா. தீட்டா என்ன, அதாவது இங்க தீட்டா என்ன, 180 பாகை. 180 பாகை. 180 பாகை. தீட்டா 180 பாகை. இது 180 பாகை எங்களுக்கு தெரியும். தர 2 பை r. இது எதுக்குரிய நீளம், இப்ப விளாந்துக்கிறோம் வழியினது எதுக்குரிய நீளம், வில்லின் நீளம், அதாவது ஆர்க் லென்த். இங்க இருந்து இங்க மட்டும் சுற்றளவு என்ன செய்யணும், சுற்றி கூட்டணும். அப்ப சுற்றி கூட்டணும்னா மிச்சம் இருக்கு, மிச்சம் மிகுதி என்ன இருக்கு, இந்த வில்லின் நீளத்தோட இந்த அரைவட்டத்துல வேற என்ன இருக்கு, இந்த நீளம் இருக்கா இல்லையா, இருக்கு. இருக்கு. இந்த நீளம் என்னது, வட்டത്തിന്റെ വട്ടത്തിന്റെ விட்டம். വിട്ടം അല്ലാടി രണ്ടാവിടെ ഇവിടെ ഇതെന്ത് ഇഞ്ച 6 പോട്ടോടി ഇതെന്ത് പോടല ഇത് 6 ഇത് 6 ஓமா இல்லையா 6 ரேடியஸ், அதாவது மையத்தை கொண்டு இது ரேடியஸ். அப்ப இப்ப நாங்க இங்க இருந்து இங்க வரைக்கும் இங்க போட்டுட்டோம், ரைட்? ஆர்க் லென்த் போட்டுட்டோம், மில்லியன் நீளம் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு சுற்றளவுண்டா என்ன, ஒரு சுற்றளவுண்டா எங்க ஆரம்பிக்கிறோமோ எங்க ஸ்டார்ட் பண்றோமோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து கூட்டி 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 கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து முடிக்கணும்னு சொன்னோம், ரைட்? அப்ப நான் இங்க இருந்து இங்க வரைக்கும் அப்படிங்கிற கூட்டிட்டு வந்து இங்க மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து இவ்வளவு தூரம் போகணும். இவ்வளவு தூரம் போகணும்னா இங்க இருந்து போக ஆர், இங்க இருந்து இங்க போக ஆர். அப்ப எத்தனை ஆர், 2 ஆர். ஆகவே எப்படி வர போகுது, 1 2 இந்த 2 இந்த 2 மட்டுப்பற்றும். ஆகவே பையாசாக நிறைய மண்ணை போட்டு ரைட், பையார் பிளஸ் 2r, பையார் சகை 2r. எழுதி கொள்ளுங்க. 2r. சொல்லியா சார்? ஓ, இது சுற்றளவு காணுங்க, பெரிமீட்டர் காணுங்க எல்லாத்துலயும். சரி சார்.
வில்லியன் எதை காண்றோம் சார்? சுற்றளவு பெரிமீட்டர். வில்லியன் நீளம் இல்ல சுற்றளவு. சுற்றளவுக்குள்ள வில்லியன் நீளம் அடங்கும். மிதுஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள கூட இருக்கா? மிதுஷன் 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 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள கூட இருக்கா? சொல்லிக்கொள்ள மிதுஷன் வெளியே இருக்காரு. மிதுஷன் மிதுஷனன் ஓகே. முதலாவதுக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பெரிமீட்டர் காணணும். முதல்ல வில்லியன் நீளம் ஆர்க் லென்த் காணணும். ஆர்க் லென்த் எவ்வளவு? 360 மேல் 90 தர 2πr சக எவ்வளவு? 2r. இங்க ஒரு r இங்க ஒரு r. ஆகவே 2r மொத்த சுற்றளவு. ஆகவே இதை சுருக்கினோம் எவ்வளவு வரும்? கழிவுகள் half r, அதாவது பாருங்க 91 94 2 1 half r plus
2r வரும் ரைட் 2r வரும் 30 பாகைக்கு பார்ப்போம் அப்ப என்ன வர போறீங்க 360 மேல் 30 30 தர 2 பையா 2 பை ஆக 2r 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 360க்குள்ள 30 எத்தனை முறை 12 ஆ 12 12 முறை இல்லாட்டி ரெண்டு பார்க்கலாம் இங்க 0 இங்க 0 நீ வட்டினா 3க்குள்ள 30 36க்கு 3 எத்தனை முறை பார்க்கலாம் 3 3 3 தர 12 12 36 ரைட் இங்க 2 இருக்கு இங்க 12 இருக்கு என்ன செய்யலாம் பெருக்கலாம் பெருக்கலாம் பாதிப்பு பிரிக்கலாம். பாதிப்பு பங்களிப்பு பிரிச்சோம்னா எப்படி வரும் 2 1 இங்க 6 6 அப்ப என்ன வர போகுது 5r r 6 சாக்க இங்க என்ன இருக்கும் மேற்கொள்ள அடுத்தது இது எத்தனை பாகம் 90 பாகம் சொன்னீங்கன்னா அடி வாங்க போறீங்க 90 பாகம் எங்க இருக்கு 270 270 பாகை 90 பாகைன்றது வெளியில இருக்கு அப்போ ஒரு வட்டத்தை சுற்றி ஒரு சைக்கிளோட டோட்டல் ரேடியஸ் எவ்வளவு வருது ஃபுல் ஆங்கிள் வந்து 360 பாகை இப்போ 360 பாகையில இது 90 பாகை எவ்வளவு அவ்வளவா இருக்கும் 270 பாகை உள்ளுக்கு இருக்கிறதுக்கு தான் செக்டர் பார்க்க போறோம் வெளியில இருக்கிறது வெளியில வட்டி துண்டு போட்டாச்சு ஒரு கேக்க வட்டி காவாசி துண்டு வெளியே இறஞ்சாச்சு இப்ப காணக்கூடிய சுற்றளவு இங்க இருக்கிறது உள்ள இருக்கிறது தான் நாங்க சுற்றளவு காணும் ஆகவே இது 270 தான் இங்க வரப்போகுது 90 பாகை நாங்க வட்டி வெளியில இறஞ்சது அப்ப முக்கால் வட்டம் உங்கள்கிட்ட இருக்கு முக்கால் வட்டம் இருக்கு இதுல ரைட் அப்ப இங்க என்ன வரப்போகுது 360 மேல் 270 தர 2 பையா 2 பையா சக 2r ஆகவே இங்க 0 மட்டும் எத்தனை 27 36 என்ன வாய்ப்பு சொல்லலாம் 1/9 தர 27 9 தர 3 9 தர 4 ரைட் இங்க 4 இருக்கு இங்க 2 இருக்கு என்ன செய்யலாம் பிரிக்கலாம் 1 2 2 4 ரைட் இப்போ என்ன மிச்சம் இருக்கு மேல 3 பை r இருக்கு கீழே 2 சக 2r ரைட் இனி அடுத்தது இங்க கவனிக்கணும் இங்க சொல்லுங்க சுற்றளவுக்கு 360 மேல் 120 தர 2 பையா 2 பை r இங்க r இருக்கு r இருக்கு 2r 2r 2 பை 2r 360 2 பை r r என்றது array r என்றது array இங்க array என்ன 2 அப்ப 360 மேல் 120 into 2 பை into 2r சக இங்க எத்தனை வரும் 2r இதுல ஒரு 2r இங்க ஒரு 2r அப்ப எவ்வளவு 4r ரைட் இங்க 0 மட்டும் 12 தர எத்தனை 36 3 சார் 3 ரைட் அப்ப பாருங்க மேல என்ன இருக்க போகுது இப்ப உண்டா இங்க எழுதி இதே எழுதிட்டா 4 4 பை இன்டு r பை r கீழ என்ன இருக்கு 3 சாக 4r அடுத்ததுக்கு பாப்போம் அடுத்ததுக்கு என்ன போடுவோம் 360 மேல் 360 மேல் 60 தர 2 பை
R into Ah. 2R. 2R. 2 pi into 2R. R க்கு பதிலா 2R. சக எவ்வளவு மிச்சம்? 4R. 4. இங்க ஒரு R, இங்க ஒரு 2R. ஆகவே 4R. இங்க 0 பண்ணா R கொண்டு 6 இங்க எத்தனை வரும்? 6 எத்தனை அளவு? 6க்குள்ள 30 6 எத்தனை முறை? 6 முறை. 6 முறை. ரைட். இங்க 2 இருக்கு, இங்க 6 இருக்கு. என்ன செய்யலாம்? சுருக்கலாம். ரெண்டாவது சுருக்கலாம். 2 8 3 6. 3R. இப்ப மேல என்ன இருக்கு? 2 5 R. கீழே என்ன இருக்கு? 3 3. 4 எழுதி கொடுங்க.